Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். Thank you team for the wonderful worship. இந்த நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பார்த்தீங்கன்னா கடந்து சொல்லுவோம். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். John chapter 15 verses 1 to 17. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம் 1 17வது வசனம் வரைக்கும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி நான் உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களிடத்தில் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொண்டது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில், குறிப்பாக அவர் தம்முடைய சிறைப்பிடிக்கப்படுதல் மற்றும் அவருடைய சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களோட கடந்து செல்கையில், ப்ராபப்ளி நிறையா தேவ ஊழியர்கள் சொல்லுகிறது, கெத்செமனி
ஜெபிக்க போவதற்கு முன்பதாக இந்த உரையாடலை, இந்த போதனையை இயேசுநாதர் செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர் திராட்சை தோட்டத்தின் வழியாக போகும்போது இந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லுகிறார். இதற்கு ஆங்கிலத்தில் மெட்டஃபர், உருவகம் என்று பெயர். இந்த உருவகத்தின் மூலமாக இயேசுநாதர் நம்மளோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போன நாட்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? எனக்கு உண்டாயிருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஐ ஹவ் பீன் த்ரூ மொமெண்ட் ஆஃப் எக்ஸாஸ்டட், மிகவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போயிருக்கிறேன். நம்ம நிறைய பேர் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படி நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? நல்ல கிறிஸ்தவனாக இருக்க நான் விரும்புகிறேன், அதனால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம். இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும், இன்னும் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், ஆனால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரியே பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு 100 நாளில் என்ன சொல்கிறது, ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி, 100 வருடம் வாழ்வது எப்படி, பொது மேடைகளில் பேசுவது எப்படி, உடலை ஆரோக்கியத்தோடு வைத்திருப்பது எப்படி, எடையை 30 நாளில் 30 கிலோ குறைவது எப்படி அப்படின்னு புத்தகம்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் படித்து நம்மளாம் என்ன பண்ணிடணும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம ஆவிக்கு ரீதியில் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த வேத வசனத்தில் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனி எல்லாமே எனக்கு எப்படியாவது பெற்றுடணும், எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது சுகமாக்குற வரத்தை பெற்றுடணும், எப்படியாவது மருத்துவர்களை உயிரோட எழுப்புறதுக்கு என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த கான்ஃபரன்ஸில் போய் அதன் அபிஷேகத்தை பெற்றாலும் பரவாயில்லன்னு அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிஃப்ட், அவர் நமக்கு கொடுக்குற வரம், அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இதுக்காக நீ என்ன பண்ண வேண்டிய, விழுந்தெல்லாம் செய்ய வேண்டாம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம் அப்படின்னு நமக்கு விளங்க வைக்கிற ரீதியாக தான் இந்த உருவகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். சரியா? அதை நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1வது வசனம் 2வது வசனத்தில் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் த மெட்டஃபர், உருவகம், இந்த உருவகம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்னும் அது நம்மளை ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தை சொல்வதற்காக இயேசுநாதர் அவரோடு நாம் இருக்கிற உறவை குறித்து சொல்வதற்காக ஒரு உருவகத்தை கொண்டு வருகிறார். மெட்டஃபர், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா, ஒரு திராட்சை செடியும் திராட்சை செடியில் இருக்கிற கொடிகளை போல இருக்கணும் அப்படின்னு உருவகப்படுத்துகிறார் இயேசுநாதர். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ த மெட்டஃபர் as a figure of speech that compares two different things by stating one is the other. ஒரு மனுஷன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே 6 பேக்காக இருந்தார்னா அவர் பாடி அயன், அவர் என்ன இரும்பு மனிதர், அவர் ஸ்டீல் மேன் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டார், அவர் மலை மாதிரி இருக்கிற, அவர் கல், அவர் உடம்பெல்லாம் கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இயேசுநாதர் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணுமா, ஒரு திராட்சை செடியில் இருக்கிற கொடிகளை போல இருக்கணும், உருவகப்படுத்துகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி அவர் சொல்ல வருகிற பொழுது இந்த 1வது வசனம் 2வது வசனத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். அதில் இயேசுநாதர் 3 காரியத்தை சொல்கிறார். முதலாவது, நானே மெய்யான
திராட்சை செடி. அடுத்த ஸ்லைடு. நானே மெய்யான திராட்சை செடி. இயேசுநாதர் அவருக்கு சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. ரெண்டாவது, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அது மாத்திரமல்ல, அடுத்து நம்மளை குறித்து சொல்லும்போது நீங்கள் என்னவா இருக்கீங்க? அதில் இருக்கிற கொடிகள். நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த பிரான்ச்சஸ், வி ஆர் த பிரான்ச்சஸ் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை செடி, ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே மெய்யான திராட்சை செடி. பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும் பொழுது திராட்சை செடி, அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று குறித்து வேதாகமத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்றால், அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக வாழவில்லை. திராட்சை செடிகளாயிருந்தும் அவர்கள் திராட்சை செடிகளாயிருந்தும் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்காத ஒரு ஜீவியத்தை அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் இப்ப இயேசுநாதர் அவரை குறித்தே சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. என்னில் யாரெல்லாம் நிலைச்சிருக்காங்களோ அவங்களாம் நிச்சயமா கனி கொடுப்பாங்க. இல்லையா சொல்லுவோமா? அதை தான் இங்கே இயேசுநாதர் சொல்ல வர்றார். அப்படின்னா, he is the living source of all spiritual vitality. நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரே ஆதாரம், ஒரே சோர்ஸு இயேசுநாதர் தான். எப்படி அந்த நடு திராட்சை தோட்டத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருக்கிற தண்டு மாத்திரம் பெரிய மரம் மாதிரி இருக்கும். பெரிய அந்த ட்ரங்க் சோ பிக் லைக் அ ட்ரீ. அதுலேருந்து வர கொலைக்கு, அதுலேருந்து வர என்ன சொல்றது, கொடிகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னது தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரங்க் இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், மரம் மாதிரி இருக்கும். அப்படிதான் இயேசுநாதர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கொடிகள். அப்ப ரெண்டாவது, இயேசுநாதர் ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதில் இங்கே எப்படிப்பட்ட ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, என் பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாருன்னா, அவர் தொடர்ந்தேச்சியாக நம்ம மேல கரிசனை உள்ளவராக, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களும் இயேசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? பிதாவாகிய தேவன், God the Father is concerned that you should produce fruit. நீங்கள் ஒவ்வொருவர்களும் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் இஸ் நாட் அ டிஸ்டன்ட் லேண்ட்லார்ட். தூரத்தில் இருந்து என்ன சொல்றது, இப்பெல்லாம் சிசிடிவி போட்டாங்க, நீங்க உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு உங்களுடைய சொத்துக்களை மெயின்டைன் பண்ணலாம். அங்கே இருந்துகிட்டே ஆர்டர் கொடுக்கலாம், டூ திஸ் ஃபார் மீ, டூ தட் ஃபார் மீ. நீ என்ன செய்கிற, நம்ம வீட்டில் நாய் இருந்தால் கூட அந்த நாய் என்ன பண்ணுது, நாய் சோறை சாப்பிட்டியா, இதுக்கெல்லாம் இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சுரு. இங்கேருந்து சுற்றி தட்டா அங்கே சாப்பாடெல்லாம் விழும், அது நாய் சாப்பிடும் நேரத்துக்கு. அப்படி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. அப்படி ஆண்டவராகிய தேவன் இஸ் நாட் அ டிஸ்டன்ட் லேண்ட்லார்ட் வாட்சிங் அஸ் டூயிங் சம்திங். அவர் நம்ம பக்கத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய குணாதிசயத்தையும், நம்முடைய ஹெல்த்தையும், ஆவிக்குரிய நலன்களையும் மேல அக்கறை உள்ளவர்களாக நம்மை பராமரிக்கிறவரா ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். உங்களுடைய வளர்ச்சியில மிக முக்கிய அக்கறை உள்ளவர் நம்மை படைச்ச ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? He is cared for your spiritual growth. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். மூணாவதாக, we are the branches.
இந்த பிரான்ச், இந்த கிளைகள், கொடிகளோட ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த செடியாகிய ட்ரங்கோட எப்பவுமே கனெக்டா இருக்கணும். இட் டஸ் நாட் ஸ்ட்ரைவ் இட்ஸ் நியூட்ரியன்ஸ் apart from the trunk, apart from the vine plant. அதனால எப்பவும் நாம தொடர்ந்தேச்சியாக செடியாகிய இயேசுநாதருடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல நாம் நிலைத்திருப்பது அந்த செயல் எப்படி செயல்படுகிறது என்பதை, தி ஆக்ஷன் ஆஃப் அபாய்டிங், நிலைத்திருப்பதான செயல்பாடு. இயேசுநாதர் ஏன் இப்படி சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? 4வது வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திஸ் இஸ் a central command of Jesus. ஈவன் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் எல்லாத்துலேயும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள்னு இந்த வார்த்தையானது, the word abiding, what does it mean? நீங்க எபிரேய பதத்தில் பார்த்தோம்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருக்கமான உறவு முறை, ஹாபிடேஷன், வாழ்வது, ஒரு நபரோட வாழ்வது, மேக் டு இன்ஹெபிட், அந்த இடத்தில் போய் வாழ்வது. அப்படிதான் இன்டர்பர்சனல், மிகவும் நெருக்கமான ஒரு உறவு முறை. டு கெட் மேரிட், டு லிவ் வித், அதுதான் வந்துட்டு இந்த அபைட் அல்லது நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை எபிரேய பதத்தில். அதே கிரேக்க பதத்தில் பார்த்தோம்னா டு ரிமெயின், டு டுவெல், டு ஸ்டே கனெக்டட், மேக் யுவர் ஹோம் இன், கண்டினியூ, என்டூர். அப்படின்னா தொடர்ந்தேச்சியாக, தொடர்ந்தேச்சியாக நிலைத்திருத்தல். அது உங்களுடைய வீடாய் மாற்றுங்கள், அங்கே வாழுங்கள். அப்படிதான் இந்த வார்த்தை அபாய்ட், நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்குது. அப்படின்னா இயேசுநாதர் குறைஞ்சது 10க்கும் அதிகமான தடவை இந்த வேத பகுதியில் அவர் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், வாழுங்கள் என்று சொல்லுவது, அவரோடு எப்போதும் நாம் தொடர்புடையவர்களாக இருக்கணும் என்பதை உறுதிப்படுத்தி காண்பிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 3 குணாதிசயங்கள். There are 3 characteristics of abiding in him. Number 1, union with Christ. ஆண்டவராகிய இயேசுவோடு இருக்கிற ஒரு தொடர்பு. 2வதாக thirst for Christ. அவர் இயேசுநாதருக்காக தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். கான்ஸ்டன்சி வித் கிரைஸ்ட், அவரோட எப்போதுமே தொடர்புடலாக இருக்கணும். இதுதான் இந்த 3 குணாதிசயங்களை இயேசுநாதர் நம்மளோட சொல்லுகிறதை பார்க்கலாம். யூனியன் வித் கிரைஸ்ட், அவரோடு ஒரு இணைப்பு, அவரோடு இருக்கிற இணைப்பானது இந்த அபாய்ட், அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசுநாதர் சொல்வது, நான் அந்த மரமாகிய செடியாகிய என்னில் நீங்கள் இணைக்கப்படும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது அந்த கனெக்ஷன், தொடர்பு இருக்கும்போது தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் கனி கொடுக்க நம்மால் முடியாது. அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். நாம் இயேசுநாதரோடு இணைக்கப்படுகிற இணைப்பு இது எப்பேற்பட்ட இணைப்பு? வற்புறுத்தலினாலே அல்ல, மியூச்சுவல் கனெக்ஷன், நாம் புரிந்து கொள்ளுதலினாலே, விருப்பப்பட்டு ஏற்படுத்தப்படுகிற ஒரு இணைப்பு. இயேசுநாதரை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாள் முதல் அவரே என்னுடைய வாழ்வின் குல தெய்வம் என்று
விருப்பப்பட்டு ஒருவரை புரிந்து கொள்ளுதலோடு ஏற்படுத்தப்படுகிற ஒரு இணைப்பு. வம்பா பிடிச்சி கல்யாணம் கட்டுற மாதிரி இல்லை. ஆண்டவரை விருப்பப்பட்டு நம்முடைய ஆண்டவராய் கர்த்தராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் இந்த இணைப்பில் இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆண்டவர் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா. நான் கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தேன், அதனால நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்றதில்ல. நான் இயேசுநாதர் எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய மீட்பர், அவரே என்னுடைய குல தெய்வம் என்று அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையினாலே நாம் அவரோட இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக thirst for Christ. ஒரு செடியில அதுல இருக்கிற கொடிகள் அதோட இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கொடிக்கு வேண்டிய எல்லா விதமான போஷாக்கும், அதுக்கு வேண்டிய தண்ணி ஆனாலும் சரி, அதற்கு வேண்டிய நியூட்ரியன்ட் ஆல்சோ இருந்தாலும் சரி, எல்லாமே நியூட்ரியன்ட் ஆல்சோ எதுலேருந்து வருது? இந்த தண்டாகிய இந்த செடியாகிய இயேசு கிட்ட இருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் உயிரோட இருப்பதற்கு, ஜீவனோட இருப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஜீவனுள்ளவர்களாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் தேவையான எல்லா விதமான போஷாக்கும் நாம் இயேசுநாதரோட இணைத்திருக்கும் போது தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது. அதனால தான் இயேசுநாதர் 5வது வசனம் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னாலே அல்லாமல், you can do nothing apart from him. அதுதான் வேத வசனம் தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நாம தொடர்ந்தேச்சியாக இணைக்கப்பட்டு, தொடர்ந்தேச்சியாக நாம் ஆவிக்க ரீதியில் நாம் உயிரோடு இருக்கிறவர்களாக, be alive in Christ, நாம் அவரிடத்திலிருந்து நாம் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு வேண்டிய போஷாக்கை இயேசுநாதரிடத்தில் கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியும். 3வதாக கான்ஸ்டன்சி வித் கிரைஸ்ட். நம்ம எப்போ இயேசுநாதர் வேணுமோ அப்போ நம்ம தேடக்கூடாது. எப்போவுமே இயேசுநாதரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு சிலர் நம்ம பிரச்சனைன்னு வாழ்க்கையில் வரும்போது தான் சர்ச்சுக்கு போகணுன்னே தேடுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் ஜோமனுன்னே தேடுவாங்க. அப்போ தான் தாடியெல்லாம் பெருசாயிரும். தாடி வச்சுருக்கவங்கள சொல்ல நான் எப்பயாவது திடீர்னு தாடி வைக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். என்ன பிரதர்னா அவங்க வருவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜோமனுக்கு. எதுக்குண்ணா? நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் எப்பவுமே, 40 நாள் உபவாசம் தான், நீ தான் ஏன் எனக்கு ஜோம் பண்ணும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை ஏதாவது கஷ்டம் அப்படின்னா தான் அப்படியே ஆளெல்லாம் மாறிங்க. அப்போ தான் ரொம்ப ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு உன்னத அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அது நல்லது தான். ஆனால் அப்படித்தான் நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும். எப்பவுமே ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். நிறைய பேர் பசி எடுத்தால் நம்ம சாப்பிட்ற மாதிரி வேணுங்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை போய்ட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இப்போ எல்லாம் ஓகே தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கோயில் போகிறது, எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறது, எதுக்கு வேதம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்சி, தொடர்ந்தேச்சியாக இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் உண்மையான கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த நிலைத்திருத்தல் என்பது ஏதோ ஒரு மாயம் மந்திரமோ கிடையாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் ஆண்டவர்களை நிலைத்திருக்கல் என்று அர்த்தம் கிடையாது. இந்த நிலைத்திருப்பது என்பது மிகவும் செயல்பாட்டுள்ள, இட்ஸ் அ டைனமிக் ரிலேஷன்ஷிப். ஏதாவது ஒரு நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் மூலமாக
பல்வேறு ரீதியில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அப்படி உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். இது எப்போ? நீங்கள் ஆண்டவர் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, நீங்கள் ஆண்டவராக இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ஜனங்க பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி, எப்போதும் ஆண்டோட இருக்கிற உறவு ஆனது வெளிப்பாடாய் பல்வேறு ரீதியில் மற்றவர்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா இயேசுநாதர் இந்த வேத வசனத்திலே சொல்லியிருக்கார், 7ஆம் வசனத்தை சொல்லியிருக்காரு. எப்படி நாம் நிலைத்திருக்கணுமா? முதலாவதாக, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நாம இயேசுநாதர் சொன்ன வசனம், வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம நிலைத்திருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய சிந்தையை, நம்முடைய மனதை கர்த்தருடைய வேதத்தினாலே நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனத்தை போன வாரத்தில் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லையும் என்ன சொல்றது, தங்க வசன காலண்டர்லையும் வாசிச்சுட்டு அப்படியே போறவங்களா இருக்கக்கூடாது. அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களா இருக்கணும். யூ மஸ்ட் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். கூடுமானால் அதை மனப்பாடம் பண்ணுறவங்களா இருங்க. ஒரு வசனம் உங்களை தொட்டுச்சுன்னா அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ அந்த வசனம் என்ன பண்ணும்? நாள்பட நமக்குள்ள நிலை இருக்கும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையானது என்ன பண்ணும்? நிலைக்கும். அப்போ இயேசுநாதர் இங்கே 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆண்டோட வார்த்தையில் நிரப்பப்படும் பொழுது அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும், உங்களுடைய சிந்தைகளை மாற்றுகிறதா இருக்கணும், உங்களுடைய ஜெபத்தை மாற்றுகிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு என்ன சொல்றது கேவலமான ஒரு மிருகம் அப்படிலாம் சொல்லாம ஆண்டவர்கிட்ட ஒரு பிள்ளையா, உரிமையா, மகனா, மகளா அவருடைய சமூகத்தில் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கொள்வதற்கான உரிமையுடையவர்களாக இருக்கிறவர்களாக நம்முடைய சிந்தையை மாற்றுகிறதா கர்த்தருடைய வேதம் நமக்குள்ளாக இருக்கிறது. ரெண்டாவதாக அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாய் இருக்கிறேன், என் அன்பிலே நிலைத்திருங்கள். 10ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். We must remain, we must abide in the love of Jesus. அவனுடைய அன்பில் எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனை நேசித்தது போல இயேசுநாதர் நம்மை நேசிக்கிறார். இந்த நேசம், இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இந்த மாற்றம் எப்போது நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு என்ன பண்ணும்? பெருகுகிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிறோமோ அவருடைய வார்த்தையின் மூலமாக அவ்வளோ தூரம் அவரை நேசிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலைன்னா நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிஞ்சு கொள்ளன்னு அர்த்தம். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுல சரியாக வாசிக்கிறதுல அர்த்தம். ஏன்னா the more you come to know about an individual, the more you will love. Same thing with ஆண்டவர் ஆகிய தேவனத்திலேயும் தான். ஆண்டவரை பற்றி தெரியுமா அதிகமாக நம்ம வேதத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவங்களாக மாறுகிறோம். நேசிக்கிறது மாத்திரமல்ல, abide in prayer. 7ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தவனுடைய காரு, அடுத்தவனுடைய வீடு, அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவனை கேட்கக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி கேட்குறவங்களா இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா?
அடுத்தவங்களுடைய பொருளுக்கும், அடுத்தவங்களுடைய வேலைக்கும், அடுத்தவங்களுடைய ஆஸ்திக்கும், அவங்களுடைய நிலைகளுக்கும் நம்ம ஆசைப்படாமல் ஆண்டவருக்குள்ள, அவருடைய சித்தத்திற்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி அவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி கேட்கிறவங்களாம் முதல்ல மாறும். உங்களுடைய ஜெபமே என்ன பண்ணும்? ஒரு அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கும். அவருடைய சித்தத்தின்படி நீங்க எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் இங்கே இயேசுநாதர் சொல்றாரு. அவருடைய வார்த்தையில நிலைக்கணும், அன்புல நிலைக்கணும், ஜெபத்துல நிலைத்திருக்கணும். அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக, பிதாவாகிய திராட்சை தோட்டக்காரர் நம்முடைய வாழ்க்கையில 2 காரியத்தை செய்கிறார். 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு. என்னன்னு? ஓகே, கனி கொடுக்க 2ஆம் வசனம், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். he takes away, he prunes. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கொடியில நிலைத்திருக்கும் போது, அந்த நிலைத்திருக்கிறது மத்தியில ஒருவேளை நம்ம கனி கொடுக்காதவர்களா இருப்போம் என்றால், அது எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கிறிஸ்தவர்களா இருந்து நாம ஒருத்தருக்கும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானா அது கனி கொடுக்காதவர்களுக்கு சமம். ஆண்டவராகிய தேவன் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் மேலாட்டமான ஒரு இணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பினான அல்ல, உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறதுனால அல்ல, உண்மையா ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியதற்காக அல்ல, மேலோட்டமாக நானும் கிறிஸ்தவன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்னு மேலோட்டமாக இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, அவர்களுடைய இணைப்பு சரியாக இல்லாவிட்டால் அவர்களால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரும். ஆண்டவராக தேவன் அன்பு நிமித்தம், because he cares for the health of the vine, அது மற்ற கொடிகள் வளருவதற்கும் தடையாக இருப்பதும் என்பதனால அது என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். அடுத்து he prunes, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். இயேசுநாதரே சொல்கிறார், எப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்களை நீங்கள் கேட்கிறதுனாலே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீங்க. அப்போ ஒரு மனுஷனை சுத்தப்படுத்துறதே ஆண்டோடைய வார்த்தை தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை சுத்தப்படுத்துறதே ஆண்டோடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கப்படும் போது நீங்களும் நானும் சுத்தமாக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த நிலைத்திருத்ததினால் வருகிற விளைவு. நிலைத்திருப்பதனால் வந்துகிற விளைவு நாம இங்க பார்க்கிறோம். 2வது வசனத்தில் போட்டிருக்கு, அதிக கனிகளை கொடுக்கும்படி அப்படின்னு போட்டிருக்கு. 5வது வசனத்தில் போட்டிருக்கு, கொடுக்கனால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 8வது வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட். அப்படி நம்ம கனி கொடுக்க ஆரம்பிப்போம், அப்புறம் அதிக கனிகளை கொடுப்போம், அப்புறம் மிகுந்த கனிகளை கொடுப்போம்னு சொல்லிட்டு பல்வேறு ரீதியில் அதிகமாய் நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக, ஓவர்ஃப்ளோயிங், அபண்டன்ட், ஓவர்ஃப்ளோயிங், அன்டினயபிள் ஃப்ரூட்ஃபுல்னஸ், நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறவர்களாக மாறும். இதுதான் ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது
கனி கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, எப்படிப்பட்டவராக கொடுப்போம்? அதிக கனிகளை கொடுக்கிறதா இருப்போம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். நம்ம ஆரம்பம் கனி கொடுக்கிறவங்களாக மாறணும், அப்புறமா அதிக கனி கொடுக்கிறவர்களாக மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். அப்புறம் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஒத்த கொலைய 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. ஒத்த கொலைய 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. யோசுவாவும் காலேபும் ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிதான் நீங்களும் நான் என்ன பண்ணோம்? மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். மச் ஃப்ரூட். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தாராளம் தாராளம் பரிபூர்ணம், அது வழிந்தோடுகிறதாய், அது யாராலும் தவிர்க்க முடியாது. நீங்க கனி கொடுக்கிறத யாராலும் தவிர்க்க முடியாத அளவுக்கு கனி கொடுத்துட்டே இருக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த கனி நிலைத்திருப்பதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, நாம் கனி கொடுக்கிறவர்களாக, அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? கரங்களை ஏற்றி ஒரு ஜெபத்தை சொல்லுவோமா? ஏசப்பா, ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க கனி கொடுக்கிறவர்களாக, அதிக கனி கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக, யாரும் எங்களுடைய கனி கொடுக்கிறத தடை செய்ய முடியாத அளவுக்கு தொடர்ந்தேச்சியாக அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டுகிற மகனா மகளா என்னை மாற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது அது 3 பரிமாணங்கள், 3 dimensions this fruit has. Number 1, character. Number 2, conduct. Number 3, converts. நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறும்போது முதலாவது நம்மளுடைய குணாதிசயம் மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளுடைய குணாதிசயம் மாறும். ஏன் ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கங்க கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி நீங்களும் நானும் செம்மையா ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவையில்லாதவர்கள் நம்ம விட்டு அகற்றுகிறார். நமக்குள்ள கனியாகிய ஆவிக்குரிய கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் அதெல்லாம் என்ன பண்ணுது? நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய குணாதிசயம் மாறுகிறது. 2வதாக காண்டக்ட். நம்மளை குறித்து எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரும் சாட்சி கொடுக்கிற விதத்தில் நற்சாட்சி உடையவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் போது நாம் சாட்சி உடையவர்களாக, மனுஷர்கள் மத்தியில் நம்ம எல்லாருமே ஈஸியாக மற்றவங்களுக்கு முன்னாடி சாட்சி பெற்றுடலாம். என்ன, ஏதாவது உதவி செஞ்சு அவங்க பாக்கிக்க சோதரம் அல்லேலூயா ஆமென் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு பாட்டை பாடி ஜெபத்தை போட்டு ஏமாத்திடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி செய்யவே முடியாது. ஆண்டவர் தெரியும், நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? நம்முடைய கான்டாக்ட் நம் மனுஷர் முன்பாக மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நற்சாட்சியுடையவர்களாக மாறுவோம். A life worthy of the Lord, fully pleasing. ஆண்டவரால் பிரியப்பட்ட வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை மாறுவதில்லை. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இது என் மகப்பா, இது மகப்பா, இது நான் என்னுடைய அருமையான மகள், என்னுடைய அருமையான மகன். ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய நீங்களும் நானும் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிறவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்போம். குணாதிசயம் மாறுறது ஒன்று, 2வது ஆண்டவர்கிட்ட இருந்து என்னது? சர்டிஃபிகேஷன் பெறுறது. 3வதாக கான்வர்ட்ஸ். நீங்களும் நானும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, ஜெபத்தில் நிலைத்திருக்கும் போது அது எப்படி வெளிப்படும்னா, அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக
உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதிலே சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், தலைகீழ நிற்க வேண்டாம், பெரிய பாட்டெலாம் படுத்த வேணாம். நல்லா ஜோம் பண்ணுங்க, தனிப்பட்ட ரீதியில் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு அந்த நபருக்கோ அந்த மனுஷனுக்கோ அந்த மனுஷிக்கோ இயேசுவே உண்மையான தெய்வம், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அநேகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சொல்லுவோமா? ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க, எல்லாருமே அப்படி கிடையாது, சரியா? ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்குற மாறும் பொழுது, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அது சொல்லார், ரோட்டில் எவனா அது வந்துட்டு அப்படியே சிகரெட்லாம் பிடிச்சிட்டு ஸ்டைலாக வரும், ஜீசஸ் லவ்ஸ் யூ, அக்செப்ட் ஜீசஸ் as your personal savior அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் அப்படியே பலன்னு சொல்லிட்டு கண்ணீராக வந்து அங்கேயே முட்டி போட்டு ஜோ பண்ணி இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் அவரு கூட சர்ச்சுக்கு வந்துடும். நம்ம அப்படி ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரவர்களே நீங்கள் இடத்துல வாருங்கள், இயேசுநாதர் சொன்னார் இயேசுவே உண்மையான தெய்வம், கடவுளோட ஒரே பேரனா குமாரன் ஆச்சா பூச்சான்னு சொல்லி பார்ப்போம். அவர் வந்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, கம் டு சர்ச் வித் மீ அப்படின்னு அவ்வளோதான் முடிச்சு. அவன் பின்னாடி 1008 பேர் வருவாங்க. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கிறவளா மாற்றுவார். உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவர் ஆகிய தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். விசுவாசிங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது கனி கொடுத்தல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 3 விதத்தில். நம்முடைய குணாதிசயம் மாறணும், நம் நற்சாட்சி பெற்றவர்களாக மாறணும், நம்ம மூலம் ஆத்துமாக்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளணும். கனி கொடுத்தல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வருஷம் நம்முடைய வாக்குத்தத்தத்தை எல்லாரும் கவனம் பார்க்கும்படியாக கேட்கிறேன். 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வதோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கனியானது என்ன பண்ணும்? இப்போ இருக்கும், அப்புறம் என்ன பண்ணும்? போயிடும், அழுகி போயிடும், செத்து போயிடும். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? உங்கள் கனி நிலைத்திருக்கும்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்தில் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவர்கள் மரித்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அவர்கள் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அது அழியாத கனி, நித்தியமான கனி, நித்திய ஜீவனை குறித்ததான கனி. அப்போ நீங்க கனி கொடுக்கிறவர்களாக உங்களுடைய குணாதிசயமானது மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடாக அநேகர் ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கணும். இது நடக்கிறதுலன்னா 8வது வசனத்தில் பார்க்கிறோம். 8வது வசனம் என்ன போட்டிருக்கு? என் பிதா மகிமைப்படுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. என் பிதா என்ன பண்றாரா? மகிமைப்படுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் அபைடிங் வித் ஜீசஸ், நாம் இயேசுநாதர் நிலைத்திருப்பதென்ற மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு நோக்கம் என்னவென்றால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட நாமம் மகிமைப்படணும் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டோட நாமம் மகிமைப்படணும். 8வது வசனம் போட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கும் சீஷராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரோட இந்த நாளில் பேசுவாராக. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டோட சமூகத்தில் சொல்லுவோம், அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும். நம்ம கனி கொடுக்கிறோம் மாறினா இயேசுநாதர் சந்தோஷப்படுவார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு கூறுவே
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்க வசனத்தினூட எங்களோட பேசினதற்காக நன்றி. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்கள் மெய்யான திராட்சை செடி, நாங்கள் எல்லாம் கொடிகள். கொடியானது திராட்சை செடியாக உம்மில் நிலைத்திராவிட்டால் எங்களால் கனி கொடுக்க முடியாது. ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வார்த்தையில, உங்களுடைய அன்பில், உங்களோடு இருக்கிற ஜெப ஐக்கியத்துல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது எங்களுடைய குணாதிசயம் மாறுகிறது, எங்களுடைய சிந்தைகள் மாறுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுகிறது. உம்மிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் இடைப்படுவீராக. நாங்கள் ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்க வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, கனி கொடுக்காம எங்களோட வாழ்க்கை போனால் ஆண்டவரே, நீங்க எங்களை பண்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களோட இடைப்படுவதற்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருடன் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒருத்தரை ஆசீர்வதிப்பாராக.